ஹர ஹர நம பார்வதீபதே ஹர ஹர சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ வல்லீ தேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியோ. சஹனா பவது சஹனோ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. நமாம்யபோகி பரிவாரசம்பதம் நிரஸ்தபூதி மனுமார்த்த விக்கிரகம் அனுக்ரமுன்மிருத காலலாஞ்சனம் விநாயகம் அபூர்வசங்கரம். ஸ்ரீ சங்கர ஜெயந்தி மகோத்சவம் ஆரம்பிய பஞ்சாशदुत्तरशततम सर्गः अस्मिन् वत्सरे प्रवर्तते. एवं शतवर्षात् अधिकतया एवं क्रमेण यत् उपन्यासः भवति एवमेव प्रवचनादिकञ्च प्रवर्तते, क्रमेण वर्धते च इति अयं महाविशेषः वर्तते. अत्र महात् सन्तोषस्य विषयः. 150 ஆண்டுகளாக சங்கர ஜெயந்தி விழாவானது நடக்கிறதுன்னு இந்த பத்திரிகையில் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 150 ஆண்டுகளாக சாஸ்திரிங்க இவ்வளோ நன்னா பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா அவருடைய ஒரு ஸ்ரத்தை பக்தி. அவள் பொறுத்தாள் பௌத்திராள் எல்லாரும் பௌத்திராள் பிரபோத்திராள் எல்லாருமாக சேர்ந்து இந்த ஸ்ரத்தையை பண்ணுறதுங்கிறது பெரிய விசேஷமான விஷயம். இதில் நானும் பல வருஷங்களாக இங்கே நான் இன்னும் சொல்லப்போனால் 1947 இங்கே கட்டினதுக்கப்புறம் இங்கேயே பிறந்து வளர்ந்தோம். இதே ஊரில் ஒரு வயசு 1.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இதே ஆற்றுல நேர் இதர ஆற்றுல குட்டகையில் இருந்துட்டு வாசிச்சுட்டு இருந்தோம். சாட்சியில் பாடம் சொல்லியிருந்தோம். 1944 கிட்டத்தட்ட 50 வரைக்கும். அப்புறம் திருவிழிக்கு இன்றைக்கி பேங்க உபன்யாசம் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன், அப்போ சின்ன குழந்தையாக இருந்து இவர் ராமச்சந்திரர் சின்னவர் சொல்வார், கோமனங்கட்டாவிலேருந்து நீங்கள் விளையாட்டுக்கிட்ட உனக்கு ரொம்ப என்ன தெரியும் எனக்குன்னு சொல்ல வரேங்க பார்த்து. அப்படி இருந்ததான ஒரு இதில் எவ்வளோ விஸ்தாரமாக காலமாக நடந்து ரொம்ப நல்லா நடக்கிறதுங்கிறதுல சொல்ல வேண்டிய விஷயமே ஒன்றும் இல்லை. அப்படி நடக்கக்கூடிய விஷயத்தில் சங்கர ஜெயந்திங்கிறது அற்புதமான உற்சவம். ஜெயந்தினாம் ஜெயந்தின்னு பிரிவாக சொல்கிற வழக்கம். எல்லா ஜெயந்திகளும் பண்ணணுமானால் ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, எல்லா சரஸ்வதி பூஜை எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் நடத்தணும்னா அதுக்கு முதல்ல ஆஸ்திகம் வேணும். அந்த ஆஸ்திகத்தை நல்லா உண்டு பண்ணி தர்மம் பக்தி எல்லாத்தையும் கலந்து கட்டியாக தயார் பண்ணது ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு முன்னாடி அவதாரம் சுப்பிரமணிய அவதாராக இருந்ததுனால அவருடைய நன்மை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இந்த வேதாந்த அத்தியனமானது கிட்டத்தட்ட 1500 வருஷம் முடிய போகிறது. ஆதிசங்கருடைய கணக்கிலேருந்து பார்த்தா இப்போ நமக்கு 150 கிட்டத்தட்ட முதியாயிருக்கு. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நடக்க போகிறதான ஒரு விஷயம். அப்படி ஆதிசங்கர பகவத்பாதா பண்ணது உதவியெல்லாம் ஏகஸ்லோகியில் ஆரம்பித்து சதஸ்லோகி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சர்வவேதாந்த சித்தாந்த சாரசங்கன்னு சஹஸ்ர ஸ்லோகக்கு மேலே எழுதி பிரஸ்தானத்திரயத்தெல்லாம் எழுதி அதற்கப்புறம் அதற்கு பிரபஞ்ச சாரங்கிறதாக விஷயத்தையும் பகவத்பாதா எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமான ஒரு பெரிய விஷயம். அதில் நாம் எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. ஆதிசங்கரால் பகவத்பாதாளுடைய பெருமையை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். சாஸ்திரி முதல்ல சொல்வர் தேஜு சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் முதல்ல
ஆதிசங்கர் பெருமை வாய்ந்தவரா சங்கர பெருமை வாய்ந்தவரான்னு கம்பேரிசன் பண்ணுவோம். ஆனால் சங்கரர் ஆஞ்சநேயர் விட சிறந்தவர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கக்கூடியதான ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கக்கூடியவரை பார்த்துட்டு வந்து சேர்ந்து சௌரியமாக வந்து சேர்ந்தான், கண்டேன் செய்தேன்னு சொல்லிட்டு வந்தார் ஆஞ்சநேயர். அவருக்கு எவ்வளோ பெருமை. அவித்யா ராட்சஸ்யா கிருஷ்ணமகிலேஷம் பரகுரோ பிரச்சண்டம் பித்வாஸ்யாக தொம்புதஹரஹ. அவித்யங்கிற ராட்சசியை விழுங்கிவிட்டதான பிரம்மமானது அந்த அவித்யாங்கிறதான ராட்சசியை சம்ஹாரம் பண்ணி தத்துவமசிங்கிற வாக்கியங்கள்லாம் உபதேசம் பண்ணி அதை எடுத்து கொடுத்தவர், பிரம்மத்தை எடுத்து கொடுத்தவர். பிரம்மத்தை பார்த்துட்டு வந்ததான சீதாதேவிக்கே பார்த்துட்டு மட்டும் வந்ததுக்கே இவ்வளோ பெருமை இருந்ததுன்னா இவளுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். அதனால் இவளுடைய மகிமை ஆஞ்சநேயருக்கு மேலே உள்ளதுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்பேற்பட்டதான ஒரு ஜெயந்தி உற்சவமானது நான் நடந்துட்டுருக்கேன். அதில் ஒரு வருஷம் கூட விடாமல் அநேகமாக எல்லா வருஷமும் நடந்து இதில் இப்போ வருஷம் என்ன நடக்கிறதுன்னா ஒவ்வொரு வருஷமும் இங்கே ஆன்லைனில் தான் அநேகமாக நடக்கிறது, பெரும்பாகம் நேரமும் நடக்கிறது. ஜனப்படியே ஒவ்வொரு வித்வான்கள் ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து பற்றி சொல்கிறதுங்கிறது நடக்கிறது. இதில் எனக்கு சின்ன பையனாக இருக்கிறதுனால சின்ன பையன்லேருந்து முதல் உபன்யாசம் அநேகமாக என்னது போடுற வழக்கம். அதில் இன்றைய தினம் பிரவச்சனம் வேண்ட வேண்டிய விஷயம் இது அபரோக்ஷ அனுபூதி. அனுபூத்தினாலே அனுபவகான்னு அர்த்தம். அனுபூத்தினால அனுபவன்னா ஒரே அர்த்தம்தான். அபரோக்ஷ அனுபவம் அபரோக்ஷானுபவம்னு நித்தியாபரோக்ஷம் இல்லை. அபரோக்ஷம்னாலே கண்ணுக்கு தெரியறதுக்கு பிரத்யக்ஷம் பேர். கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது எல்லாமே பரோட்சம்னு பேர். இப்போது இங்கே ஒரு இது இருக்கு, விக்கிரகம் இருக்குன்னு வச்சுங்கோ. இதை நேர பார்த்தா ஆதிசங்கரர் நேர பார்த்தா பிரத்யக்ஷம். பரோட்சம்னா அந்த பக்கம் வச்சுருக்கா, வேறு இடத்து வச்சுருக்கா, அது இங்கே அப்புறம் கொண்டு போகிற அப்புறம் தெரிகிறான்னு பரோட்சம்னு பேர். அதனால் பிரத்யக்ஷமாக இருக்கிற வஸ்து எல்லாம் கூட பரோட்சமாக ஆகக்கூடியதாக இருக்குங்கிறது உலகத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நேராக இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியாது. பரோட்சமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் பரோட்சம்னு பேர். அபரோட்சமான அனுபவம்னா சுவானுபவத்து வருது. அதை நேராக அபரோட்சமாக பார்க்கறது. அந்த ஞானம் ஒன்று தான் ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான வஸ்துங்கிறதுனால அபரோட்ச அனுபவம்னு பேர். பிரகரண கிரந்தத்தை ஆரம்பித்தா எவ்வளோ பிரகரண கிரந்தங்கள் ரொம்ப சுலபமாக இருந்தாலும் அபரோட்ச அனுபூதிங்கிறது எனக்கு கொடுத்துருக்க விஷயத்தில் இதில் இந்த ஸ்லோகத்தில் 144 ஸ்லோகங்கள். 144 வச்சு நான் ஒரு கல்பனை. 144ங்கிறது 144. அது போட்டால் யாரும் பேசக்கூடாது, போடக்கூடாது. அதனால் பரோட்சானுபவத்தை பேச ஆரம்பித்தோம்னா யாரும் பேசாமல் கொள்ளாமல் நிதானம் கேட்கணும். யோக நிஷ்டையில் இருந்துட்டு இது எல்லாரும் கேட்கணுங்கிறதாக உள்ளதான அமைப்பாக இந்த ஸ்லோகங்கள் 144 ஸ்லோகங்கள் சொல்கிறார். இனி என்னென்ன முடிகிறதோ அது எல்லாத்தையும் ஓரளவு சொல்லலாங்கிறதாக நினச்சிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் பார்ப்போம். ஸ்ரீஹரிம் பரமாத்மானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம். ஸ்ரீஹரின்னா முதல்ல ஸ்ரீங்கிற வார்த்தையை போட்டுண்டு ஹரியாக இருக்கிற நாராயணன் நினச்சிண்டு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கவர், எல்லாத்தையும் உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கவர். ஈஸ்வரன்னா எல்லாவற்றையும் அடைக்காளக்கூடிய கெப்பாசிட்டி உடையவர். அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதும் வியாபகராக இருக்கார். சர்வலோகானாம் காரணம். சைத்திரியத்தை சொல்லும் பொழுது யஸ்மாஜாதம் ஜெகத் சர்வம் யஸ்மின்னேவ பிரளீயத்தே ஏனேதம் தாரியத்தே செய்வ தஸ்மை ஞானாத்மனே நமஹ மங்கள ஸ்லோகம் இருக்கார்.
வெவ்வேறு சர்வலோகங்களுக்கும் காரணமாக இருக்கவர்னு சொன்னதுனாலேயே காரணத்தை தவிர காரிய பதார்த்தங்கள்லாம் பொய்ங்கிறது சாதாரணமாக கிடைக்கும். காரணம் வஸ்து தான் சத்தியம், காரிய வஸ்துக்கள்லாம் மிச்சைங்கிறது பரமசித்தாந்தமான விஷயம். இந்த காரணங்கிறது பொய்ன்னு ஆச்சுன்னா காரியம் இல்லைன்னு ஆனபொழுது கடைசியில் காரணம் அல்ல வாஸ்தவமாக இல்லை, சுத்த சித் ஸ்வரூபம் அப்படிங்கிறது மட்டும் முடியும். காரணம்னு சொல்லி காரணத்திலேருந்து காரியத்தை விலக்கி காரியங்கள்லாம் விளக்கின அப்புறம் காரியங்கள்லாம் போனதுக்கப்புறம் காரணம் இல்லைங்கிறதான சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறவன் அர்த்தம். அதனால் சர்வ லோகானாம் காரணம் தம் நமாமியம், அவர் நமஸ்காரம் பண்ணுறேன்னு பண்ணார். அபரோக்ஷானுபூத்தின்னு பேர் இந்த புஸ்தகத்துக்கு. அபரோக்ஷானுபூத்திர்வை புரோச்சியதே மோட்சசித்தையே சத்திரேவ பிரயத்னேன வீக்ஷணீயா முகுர்முகு. ஸ்லோகங்களை வாசிச்சா புரியும், அநேகமே எல்லோரும் வாசி தெரிஞ்சப்பா கூடிய மட்டும் ஸ்லோகங்கள் சொல்கிறேன், சில இடங்கள் விஷயம் சொல்கிறேன். அபரோக்ஷானுபூதிங்கிறது தான் புஸ்தகத்தை நாம் சொல்கிறோம். புரோச்சியதே நன்றாக சொல்லப்படுகிறது. மோட்சசித்தையே, மோட்சசித்தின்னா மோட்சஸ்ய அனுபவார்த்தம் சித்தி, அனுபவம்னு அர்த்தம். மோட்சங்கிறது சித்தமாகிறது இல்லை, மோட்சம் ஏற்கனவே சித்தமாக தான் இருக்கு. மோட்சங்கிறது நமக்கு சுவானுபவத்தினுடைய பராகாட்சி தான். அது மோட்ச சித்தின்னா எங்கேருந்தோ கொண்டு வரப்பட்டதில்லை, அதை எடுத்து சொல்கிறதுலேருந்து புரிய வைக்கிறது. சத்திரேவ பிரயத்னேன கேட்குற பழம் சத்தியோடு கேட்டோமையானால் வீக்ஷணியா முகுரும் முகு முதல் சொல்லிவிட்டு முதல்ல வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னலாம் பிளான் பண்ணணுங்கிறது சொல்லிக்காரார். சுவர்ணாசிரம தர்மேண துவசா ஹரிதோஷனா சாதனம் பிரபவேத் பும்சாம் வைராக்கியாதி சதுஷ்டயம். முதல்ல என்ன விசேஷம்னா நித்யானித்திய விவேகம், யஹாமுத்தார்த்த பலபோக விராகம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இதுதான் சமாதிகள் தான் சொல்கிற வழக்கம். ஆனால் வைராக்கியாதி சதுஷ்டயம்னு போட்டுருக்க. நாளில் எது ரொம்ப முக்கியமானதுங்கிறதாக சித்தாந்தம் சொல்லக்கூடியதான அபரோக்ஷானுபூதியில் வைராக்கியத்தை முதல்ல எடுத்துருக்க. வைராக்கியம் இருந்தாச்சுன்னா எல்லாம் இருக்கா மாதிரி கிடைக்கும், மற்றெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் தானாக கிடைக்கும். அதனால் வைராக்கியங்கிறது பரவைராக்கியம்னு ஒன்றும் அப்புற வைராக்கியம்னு சொல்கிறோம். ஆனால் சாதனமும் பிரபவேத் பும்சாம், முக்கியமான சாதனமாக இருக்கிறது அதுதான். அது வைராக்கியாதி சதுஷ்டியம் எல்லாம் பாக்கியெல்லாம் இருக்கு. அப்புறம் தெரியும் எல்லாருக்கும் பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு வைராக்கியம் விஷயேஷ்வனு யசைவ காகிஷ்டாயாம் வைராக்கியம் தத்தினம் பலம். உருவம் இல்லாத பதார்த்தம்னு சொல்கிறதா இருந்தால் இவ்வளோ உதாரணங்களை சொல்கிறார் ஆதிசங்கர் பகவத்பாதர். ஆனால் காகவிஷ்ட மேலேருந்து கீழே விழுந்ததுன்னா அதில் எப்படி நமக்கு வைராக்கியம் வருமோ, வேண்டாங்கிற எண்ணத்தோடு தீர்மானமாக இருப்போமோ, அதுபோல் பிரம்மபட்டத்துக்கு உங்களை அடுத்த கூப்பிட்றதா இருக்கா, நீங்கள் விரைடா வேண்டாங்க. ஏன்னா நான் போக முடியாதுங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்கிறது வேறு விஷயம். எனக்கு கொடுக்குறதா இருந்தாலும் பிரம்மபட்டமாக இருந்தாலும் வேண்டாம், நான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்னு போகிறேங்கிற சாதனம் பர்பவேத் பும்சாம் வைரா சொல்லும்போது யசைவ காகவிஷ்டாயாம் வைராக்கியம் தத்தினம். அதுதான் ரொம்ப சுத்தமான வைராக்கியம். நமக்கு 10 ரூபா கூட கிடைச்சாக்க இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியூருக்கு போய்ட்டேன். வேதாந்தம் கேட்டு இருந்துவோம் சார், அங்கே நிறைய சம்பளங்கள் கிடைக்கிறது, அங்கே போகிறேன்னா அங்கே போய் என்ன பண்ணுவது, பிரம்மாதிப்பட்ட இருந்தாலும் துச்சங்கிறதான எண்ணம் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது முக்கியமாக நமக்கு இருந்தால் எல்லாம் கிடைக்குங்கிறதாக வைராக்கியங்கிறது இருந்தேன்னா, வைராக்கியம்னா இது எனக்கு வேண்டியதே இல்லை, இதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் நமக்கு சொத்தகாமே நம்மகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட நித்யானித்திய விவேகம், சத்தியாசத்திய விவேகம்னு எடுத்துருக்கார். நித்யானித்திய விவேகங்கிறது சத்தியாசத்திய விவேகங்கிறது அடுக்கிறாங்க. நித்தியம் ஆத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம் யோ நிச்சய சம்யக் விவேகோ வஸ்தனஸ்ஸவே. ஆத்மா புத்தரதான் நித்தியமான ஸ்வரூபம். ஆத்மாவை தவிர இருக்கக்கூடியது எல்லாமே திருஷ்யமாக இருக்கிறதுலாம் மித்தியை.
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு நிச்சயம் பண்ணுறதுக்கு இதுதான் நித்தியானித்திய விவேகம்னு பேர். அதே போல் சமஹா தமஹா பரமஹா திதிக்ஷா எல்லாம் வரிசை சொன்னேன். 4 சாதனங்க சொன்னார். அதில் ஒன்று மட்டும் திதிக்ஷாவை நிறைய விஸ்தாரமாக சொல்கிறாருங்க. வேதான் சதைவ வாசனாத்தியாக சமோயமிதி சப்திதः நிகிரஹ பாஹ்யவஸ்தூனாம் தமயித்ய விதீயதே விஷயேभ्यः பராவிருத்திய பரமா உபரத்திர்ஹிசா சஹனம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சாசுபாமதா. சஹனம் சர்வதுக்கானாம், எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கணும். ஆனால் பொறுத்துக்கும் போதோ ஆஹா இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தங்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே அதுக்கு ஏதாவது சர்பத்து கொண்டு சாப்பிட்டுச்சோ ஜிலுன்னு இருக்கிறதெல்லாம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் வைராக்கியங்கிறது. திதிக்ஷாங்கிறது என்ன வெயில் அடித்தா என்ன கொய்ய அடித்தாலும் அந்த சஹனம் சர்வதுக்கானாக்கு பின்னாடி வியாக்கியம் பண்ணும்பொழுது அதுக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கணும். பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். ரொம்ப வெயிலாக இருக்குது, மேலே ஃபெலன் போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாக்கா திதிக்ஷான்னு பேர். அதெல்லாம் வந்துவிட்டோன்னா இதெல்லாம் 4 முடிஞ்சதுக்கப்புறம் திதிக்ஷா மோட்சத்துக்கு இச்சை வேணுங்கிற எண்ணம் கடைசியாக இருக்கணும். ஆக இந்த 4 சாதனம் நோத்பத்தியதே வினாஜானம் விசாரேண அந்நசாதனை யதா பதார்த்தபானம் ஹி பிரகாஷேன வினா கொஞ்சது வெளிச்சம் இல்லாமல் இருட்டை வச்சுட்டு எதாவது படிக்க முடியுமா? அதுபோல் நமக்கு ஞானம்ங்கிறது வர்ணமேயானால் அதுக்கு வேண்டிய விசாரமானது எது நித்தியானித்திய வஸ்து விவேகம் முதலிய வைராக்கியாதிகள்லாம் அடைந்து கிடைக்கணும். அந்த விசாரம்னா எப்படி இருக்கணும்? நாகம் பூதகணோ தேகா நாகம் ச அக்ஷகணஸ்ததா ஏதத் விலக்ஷணः கஷ்சித் விசாரா சோயமீதிஷா. பூதகணங்களாக இருக்கக்கூடிய பூதங்கள், சூக்ஷ்மபூதம் ஸ்தூலபூதம் எல்லாத்தையும் நான் அல்ல, கர்த்தாவும் நான் அல்ல, போக்தாவும் நான் எல்லாத்தையும் உதக்கி தள்ளி உபாதானம் கெமஸ்திஹி இதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அது என்னன்னா அதுதான் தேவ சௌமியதமுக்ராசீதேகமேவா தித்தீயம்னு தெரியுங்க இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விசாரம். அதுக்கப்புறம் நான் யார், இதனால் திருஷ்யமான பதார்த்தம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அகமே கோபி சூக்ஷ்மஸ்ய ஞாதா சாட்சி சதவ்யய ததஹம் நாத்திர சந்தேக விசாரசோயமீதிஷா. நான் தனியாக இருக்கேன். சூக்ஷம்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் இல்லை, சட்டிலான பதார்த்தம். சூக்ஷ்ம ஞாதா இவ அறியப்படுறவர்னு பேர். அறியப்படுறவராக அறியப்படுவதாக இருக்க இல்லை, 2 சாட்சியாக இருக்கவர். சதவ்யா எப்பொழுதும் ஒரே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். நான் தான் விசாரன்னு முதல்ல சேர்ந்து பண்ணினார். அப்புறம் 17வது ஸ்லோகத்திலேருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மா அனாத்மாவுடைய விசாரத்தை பற்றி வரிசையாக சொல்கிறார். சில ஸ்லோகங்கள் சொல்கிறார், ரொம்ப நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். ஆத்மா வினிஷ்கலோ ஹேகः தேகः பகுபிராவிருத்தः தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜானமதः பரம். நமக்கு அஜானத்துக்கு பராகஷ்டம் என்னதுதான் இல்லை, எது தெரியணுமோ அது தெரியல, எது தெரிய வேண்டாமோ அதெல்லாம் தெரிகிறது. அதனால் நான் ஏகனாக இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க. ஆத்மா நிஷ்கலகா, ஒரு விதமான அவயவங்கள் இல்லாத நிரவயவாகான்னு, நிஷ்கலகான நிரவயவாகான்னு அர்த்தம். ஏகா தேகா பகுபிஹி ஆவருத்தா. இந்த ஆத்மாவிய அனாத்மாவோடு சேர்ந்து கலந்து ஆத்மானாத்ம விவேகம் தெரியாத அத்தியாசத்தினால இது ஒன்று பண்ண சரீரம்தான் ஆத்மாவே தான் சரீரம் அப்படிங்கிறதாக நினைக்கிறத விட மடத்தனம் வேறு கிடையாது. கிமஞானமத பரம் அப்படிங்கிற வாக்கியத்தையே திருப்பி சொல்றா. ஆத்மா ஞானமய புண்ணிய தேகா மாம்சமயோ அசுச்சி.
தயோஹோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜானமதः பரம். ஆத்மா சுத்த ஞானஸ்வரூபம். ஞானம்னு ஞப்தி ஸ்வரூபம். ஞானம் அஜானங்கிற ஞானம் இல்லை, ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கிறவாறு அது எப்பவுமே புண்ணியமான வஸ்து, கிடைக்கக்கூடிய வஸ்து. மாம்சமயா தேகா அசுச்சி. சரீரம் தொட்டாலே அருவருக்க விஷயம். கையை தொட்டால் காலம் படும், காலை தொட்டால் காலம் படும், மூக்கை தொட்டால் காலம் படும், உடம்பை தொட்டாலே காலம் படும், உடம்பை தொட்டாலே சமம். அதனால் அப்பேற்பட்ட சரீரமாக ஆத்மாவை நினைச்சுண்டு ஆத்மானாத்மா விவேகம் இல்லாமல் இருக்கோமே. இதை விட ஏமாற்றம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆத்மா நித்யா ஹி சத்ரூபா தேகா அனித்யா அசன்மயா தயோஹோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிம் அஜானமதः பரம். இந்த மாதிரி அஜானம் உண்டு. ஆத்மாங்கிற எப்பொழுதும் நித்திய சுத்தமான ஸ்வரூபமாக இருக்கார், எப்பொழுதும் இருக்கிற சத்ரூபராக இருக்கார். தேகங்கன்னு எப்பொழுதும் ஒரு க்ஷணம் க்ஷணே க்ஷணபங்கம், ஒரு க்ஷணத்தையும் மாறிண்டே இருக்கு. சரீரமானது ஒரு க்ஷணமும் மாறுறது. தேகா மாறுது மட்டும் இல்லை, அழிஞ்ச போயிடுறது, மறுபடியும் வருது. அதனால் இது ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறானே, இதை விட அஜ்ஞானம் நமக்கு வேற எங்கேயா உண்டா? தேகோயமித்யம் மூடா திருத்வா திஷ்டதி அஹோ ஜனஹ மமாயமித்ய விஜ்ஞாத்வ கடத்ரஷ்டேப சர்வதா. கடமானது இங்கே இருக்கு, வேஷ்டியானது இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்மால் திருஷ்யமாக இருக்கிற பதார்த்தம் வேறு, நாம் வேறு. என்னுடைய வேஷ்டின்னா வேஷ்டி நான் ஒன்றா. ஒருத்தன் வேஷ்டி ரொம்ப பிடிச்ச வசு, யாரோ நிறைய ரூபா போட்டு வாங்கியிருக்காருன்னா அதுவே நான். ஆகையினால் திரஷ்டாவாக இருக்கிறது திருஷ்யமாக இருக்கிற வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டதுங்கிறதாக தீர்மானம் இருக்கணும். அப்படிங்கிற தீர்மானம் வரணும் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆத்மா பற்றி விஸ்தாரமாக சொல்கிறார். நோத்பத்யதே வினாஜானம் விசாரேண அந்நியசாதனை யதா பதார்த்தபானம் ஹில. ஆத்மா பிரகாசகா ஸ்வச்சா தேகா தாமச உச்சத்தை தயோரைக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜானம் அதः பரம். ஆத்மா எல்லாரையும் பிரகாசம் பண்ணுறவன ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபம். ஸ்வயஞ்சோதிர் அத்ராயம் புருஷ ஸ்வயஞ்சோதின்னு தானாக பிரகாசிக்கிறவர். எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் தானாக பிரகாசிக்கிற பொய் எப்பொழுதும் ஸ்வச்சமாக இருக்கிறவர். எப்போவுமே தாமச குணத்தோடு இருக்கக்கூடிய தமோ குணத்தை நிரம்பினது சரீரம். இது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சி இதையும் அதையும் ஒன்றாக நினைக்கிறாரே, இதை விட நமக்கு என்ன வேணும்? இன்னொன்று சொல்கிறார், நிர்விகாரோ நிராகாரः நிரவத்யः அகம் அவ்யயः நாகம் தேகோஹி அசத்ரூபः ஞானமித்யுச்யதே புத்தைஹி. விகாரமில்லாத எந்த விதமான மாறுதலும் இல்லாமல், வடிவங்கள் இல்லாமல், வடிவமாக இருக்கிறதுன்னு ஒரு ஷேப்பை கொடுக்கறது அது இல்லாதவர். நிரவத்யா எந்த விதமான அவித்யாலேஷம் இல்லாதவர். நிரவத்யா அகம் அவ்யயா எப்பவும் ஒரே ஸ்வரூபமாக இருக்கவர். நான் தான் ஆத்மா, நான் தான். அகம் தேகோஹி அசத்ரூபா ரொம்ப அசத்தாக உள்ளது, நான் இல்லைங்கிறதாக வித்தியாசத்தை ரொம்ப நிறைய காட்டுறார். இன்னொரு விசாரம் சொல்கிறார், கோஹம் கதம் இதம் ஜாதம் கோபி கர்த்தா அஸ்ய வித்யதே உபாதானம் கிமஸ்தீஹ விசாரா சோயமீதிஷா. நான் யார், எப்படி வந்தேன், எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தோங்கிறதாக நான் கர்த்தாவா போக்தாவா இல்லைங்கிறதா நினச்சிண்டு உபாதானுக்கு இதுக்கு உண்டாக்கக்கூடிய காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, எல்லாத்தையும் இது விசாரிக்கிறது தான் விசாரம்னு பண்ணோம். நாகம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சரீரத்தை எடுத்துட்டார். நாகம் பூதகணா தேகா நாகம் ச அக்ஷகணஸ்ததா ஏதத் விலக்ஷண கஷ்சித் விசாரா சோயமீதிஷா. நம் பூதகணங்கள் 5 பூதங்களை, அந்த பூதங்களை சேர்ந்த பதார்த்தம் நான் அல்ல. கண்ணு காது முதல் இந்திரியங்கள்லாம் நான் அல்ல, அதெல்லாம் என்னை சேர்ந்த உபகரணங்கள். இதை காட்டிலும் விலட்சணமான ஒருத்தர் இருக்காருங்கிறதாக நாம் நினைக்கிறது ரொம்ப வசதியான விஷயம்னு சொல்கிறேன். இன்னும் எப்படி இருக்கணும், அகம் ஏகோபி சூக்ஷ்மஸ்ய ஞாதா. அதான்
ததகம் நாத்திர சந்தேகா விசார சோயமேதிஷான்னு சொல்றார். நிராமயா நிராபாசா நிர்விகல்பா அகம் ஆததா நாகம் தேகோ ஹெசத்ரூபா ஞானமித்யுச்யதே புதைஹி. நீ ஞானமாக நான் இருக்கேன், அப்போ நியாயமாக இருக்கிற பதார்த்தம்லாம் நான் அல்ல அப்படிங்கிறதாக கொஞ்சமாக விஷயமாக சொன்னவர அகம் திருஷ்டத்தையா சித்தா தேகா திருஷ்யத்தையா ஸ்திதா மம அயமிதி நிர்தேசாத் கதம் சாத் தேக. என்னுடைய உடம்பு இழைச்சிருக்கு, என்னுடைய உடம்பு படுத்திருக்குன்னு சொன்னால் நான் என்னங்கிறவன் வேற சரீரங்கிறது வேறு தெரியணும். அகம் திருஷ்டத்தை நான் பார்க்கிறவனாக இருக்கிறேன், தேகங்கள்லாம் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது. இந்த வேறுபாட்டினால இந்த வேறுபாடு நன்னா உணரணும். அகம் விகாரஹீனஸ்து. ஆத்மாங்கிறவர் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி மூச்சு வரைக்கும் ஒரே மாதிரி நித்தியஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் சரீரமானது ஒரு மாறிண்டே இருக்கு, ஒரு க்ஷணி மாறும். அகம் விகாரஹீனஸ்து நித்யம் நித்தியம் தேகோ நித்தியம் விகாரவா என்று மாறிண்டே இருக்கு. இது பிரதீயதே சாட்சாத் கதம் சாத்தேக புமானு. அப்புறம் வேதாந்தத்தை சொல்கிறார். யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் யஸ்மான்னானி யோனஜ்யாயோ அஸ்தி கஷ்டித் விருட்சைவ ஸ்தப்தோ திதிஷ்டத்யே கஸ்தே நேதம். ஒவ்வொரு மந்திரங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. சர்வம் அங்கே என்ன சொல்கிறார்? யஸ்மாத் பரமிதி ஸ்ருத்யா தயா புருஷலக்ஷணம் நிர்ணீதம் விநிர்ணீதம் விமூடேன சாத்தேகப்புமான். கதம் சாத்தேகப்புமான். எதை விட சிறந்தது இல்லையோ பெருசு இல்லையோ அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவா நான் இருக்கேன்னு அதெல்லாம் விஸ்தாரமானேன்னு சொல்லிட்டு இப்படியாக 42வது ஸ்லோகத்துக்கு வந்துருப்போம். இத்தியாத்ம தேகபேதேன தேகாத்மத்துவம் நிவாரித்தம். ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறது ரெண்டே பிரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஆத்மானாத்ம விசாரத்தை ரொம்ப சுருக்கமாக சொன்னார். ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு, ஆத்மான்னு ஒன்று தனியாக அனாத்மான்னு ஒன்றுன்னு அல்ல. ஆத்மாங்கிறவர் திரஷ்டாவாக திருஷ்ட சுரூபமாக இருக்கார். ஆனால் அதோடு கலந்துதான சாட்சியாக இருக்கக்கூடியதான அவரை நான் இப்படி பார்க்கிறேன், நான் கேட்குறேன்னு சொல்கிறதெல்லாம் அனாத்மா சென்றது தான். இதானியும் தேகபேதஸ்ய ஹெசத்துவம் ஸ்படமுச்சதே. இந்த சரீரமானது எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறத சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ரஜ்வஜானா க்ஷணேனைவ எத்தத் ரஜ்ஜுரிஹி சர்ப்பிணி பாதி தத்தச்சிதிஹி சாட்சாத் விஸ்வாகாரேண கேவலா. உலகம் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிற உலகத்தை நான் வேறு தினசாக நினச்சி இது மாறுறதுன்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப அசட்டுத்தனமான சமாச்சாரமானது இருக்குது. அது ரொம்ப சரியாக இல்லைன்னு சொன்னாருங்க. எத்திர அஜானாத் பவேத் துவைத்தம் இதரஸ்தத்ர பஷ்யதி ஆத்மத்தேன யதா சர்வம் நேதரா தத்ர சான்மபி. ஆத்மாவை தவிர வேறு பதார்த்தமானது வேறொன்று தனியாக இல்லை. அஜானாத் துவைத்தம். அஜானத்தினால்தான் துவைத்தமானது தோன்றுறது என்றார். நாம் பேசாமல் இருந்துட்டோம்னா ஒன்றும் கேட்கல, என்ன பேசாமல் தான் இருப்போம். யாராவது ஒருத்தர் திதியாத்வை பயம் பவதின்னு ஒன்று சொல்கிறேன். பிரகதாரண்யத்தை ரொம்ப விஸ்தாரமாக பேச சொல்லிவிட்டு திதிய ரெண்டுன்னு தோணித்தினால் பயத்தை கொண்டு பண்ணுறதுங்கிறார். ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா, நான் தனியாக இருந்தேன்னா பயத்துக்காக அறுபத்தில் வாங்குவோம். என் மாமா நீங்கள் வந்து கொஞ்சம் இருங்கோ, எனக்கு துணையாக இருக்கும். மாமியார் ஊருக்கு போயிருக்காது சொன்னான்னு வச்சுங்களேன். அவர் வந்தார், சோரியமாக இருந்தார். 12 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் திறந்துன்னு போட்டேன். எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன். அதனால் தித்தீயாத்து பயம் பவத்தின்னு சொன்னாரே, தித்தீயமாக இருக்க ரெண்டாவது வேறொன்றாக இருந்தானே ஆனால் அவன் நமக்கு பயத்தை கொடுக்கிறான். தித்தீயாத்வே பயம் பவதிங்கிறது விஸ்தாரமாக நானே சொல்கிறார். அது மாதிரி ரெண்டாவது தோன்றதெல்லாம் ரொம்ப ரெண்டாவது பதார்த்தம் இல்லை. ரெண்டாவது பதார்த்தம் தோன்றதெல்லாம் எப்படி தோன்றுறது?
ரஜ்ஜுவில் சிறப்பம் தோன்றது போலேன்னு பல உதாரணங்கள் சொல்கிறாருங்க. சொல்பமப்யந்தரம் கிருத்வா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ எஸ் சந்திஷ்டதி மூடாத்மா பயம் தஸ்ய அபிபாஷிதம். ரெண்டாவதுன்னு ஒன்று இருக்குன்னு நினச்சி நம்ம மாட்டின்றோமே. அதனால் நம்ம கட்டாயமாக அதனால் வரக்கூடிய உபதிரவங்கள்லாம் ரொம்ப தாங்க முடியாது அப்படின்னு யஸ்மின் சர்வாணி பூதான்யாத்மைவா பூத்விஜானதः தத்ர கோமோஹ கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யத்து. ஒரு வாக்கியங்களாக எடுத்துக்கொண்டிருக்கேன். எந்த ஒரு ஸ்வரூபத்தில் எல்லாமே கல்பிதமாக இருக்கோ ஆத்மத்வேன அந்த சர்வாணி பூதானி ஆத்மத்வேன விஜானதா சர்வபூதேஷு சாத்மானு. எல்லாருக்குள்ளேயும் என்ன பார்க்குறான், எல்லாத்தையும் என்ன பார்க்குறான். அப்படி இருந்தான்னா தத்ர கோமோஹ கஷோக ஏகத்துவம் அனுபஷ்யத்தா. ரெண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கவனுக்கு சோகமோகங்கிறது நபீதஸ்ய பவேன் மோகா நச்ச சோகா தித்தீயத்தா. ரெண்டுங்கிறது இருந்தால் தான் சோகமானது வரும். அதோடு பிரகதாரண்யக உபனிஷத்துன்னு சொல்கிறார், அயமாத்மா ஹி பிரம்மைவ சர்வாத்மகதயா ஸ்திதः இதி நிர்தாரிதம் ஸ்ருத்யா பிரகதாரண்யக சம்சய. பிரகதாரண்யகத்தை விஸ்தாரமாக சொல்லி அயமாத்மா பிரம்ம சர்வானுபூவும் சொல்கிற எல்லா அனுபவஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபமான நான் தான் அங்கே இருக்கேன். என்ன எல்லாம் என்னிடத்தில் இருக்கேன், என்னிடத்தில் எதுவுமே இல்லை. இது ஒரு வேடிக்கை என்னென்னா கீதையில் ரொம்ப சுவாரஸ்யம் மூணு ஸ்லோகம் இருக்குது. 9ஆம் அத்தியாயத்தில் என்ன ஸ்லோகம் வரேன். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நஜாஹம் தேஷ்வஸ்திதः நஜ மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம். கீதையில் முக்கியமான விஷயம் மயாததம் இதம் சர்வம். பகவானுடைய ஒரே ஒரு ஸ்வரூபத்தினால் எல்லாம் மறைக்கப்படும். மயாதது எல்லாத்தையும் தூண்டின்னு இருக்கார், எல்லாத்தையும் பொந்துன்னு இருக்கார். மயாததம் இதுவும் சார் என்னால் எல்லாம் ஆளப்பட்டிருக்கு. ஜெகதவ்யக்தமூர்த்தினான்னு அவர் தெரியலையேன்னார். அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. சரி, மத்ஸ்தானி சர்வபூதி எல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் என்னிடத்தில் இருக்குது. எல்லாமும் என்னிடத்தில் இருக்கிறது, என்னிடத்திலே எல்லாம் இருக்குது. ரெண்டு சொன்னார். மத்ஸ்தானி சர்வபூதானி. சரி, நீங்கள் எல்லாமே இதில் தான் உட்காந்துருக்கோ பரமாத்மாவில் இருந்தார். நச்சாகம் தேஷ்வஸ். நான் அதில் ஒன்லி சம்பந்தப்பட அசங்கோஹேயம் புருஷா அசங்கோனஹி சஜ்ஜதே. எல்லாத்தையும் ஒட்டாது வர போட்டுட்டாங்க. அவர் ஏதோ விட்டுருக்கான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறார். அதனால் எப்படியெல்லாம் ஏமாற்றங்கள்லாம் ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கிறதுங்கிற விஷயத்தில் உதாரணங்கள் 15-20 நிறைய சொல்கிறாருங்க. யதா மிருதி கடோ நாம கனகே குண்டலாபிதா சுப்த உவாரதக்யாதி ஜீவசப்தஸ்ததாபரே. ஜீவன் ஒருத்தர் தனியாக கேன்சர் இருக்கு. எப்படின்னா கடந்தான் மண்ணு தான் குடமாக இருக்குது. மண்ணு தான் எல்லா விதமான பிருத்திவியாகவும் அதுதான் இருக்குது. கனகம் தங்கங்கிறது தான் குண்டலமாகவும் ஜோலாகவும். எவ்வளவு ஆபரணங்களுக்கு கணக்கு வழிகள் எவ்வளோ விதமான ஆபரணங்களாக இருக்குது. எல்லாம் கனகம்தான் வாஸ்தவமாக. ஆனால் சுக்தோ ஹி ரஜதக்ஷாதி. சுக்தியை பார்த்து நான் ரஜதம்னு ஏமாறுற மாதிரி இருக்கு. நாம் அனாத்மாவை பார்த்து ஆத்மாவை பார்த்து நினைக்கிறேன். யதி இவ வ்யோம்னி நீலத்வம் யதா நீரம் மதுஸ்தலே புருஷத்வம் யதா ஸ்தாணு தத்வத் விஸ்வம் சிதாத்மனி. ஆகாஷத்தை பார்த்து நீளமாக இருக்குங்கிறான். நீளம்ங்கிறதுக்கும் ஆகாஷம் இங்கே சம்பந்தம் இருக்கும். வ்யோம்னி யதா நீலத்துவம் பாசத்தே. ஆனால் வாஸ்தவமாக இல்லையோ நீரம் மருஸ்தலே. மறுமரீச்சிகாவில் எப்படி ஜலமானது தோன்றதோ அதுபோல் தோன்றுது.
ஒரு தூண் இருக்கு, அது புருஷன் நினச்சிட்டு ஏமாறுற மாதிரி நாம் ஆத்மாவை எல்லாத்தையும் வேறதுன்னு சகாயத்தை நினைக்கிறோம். எதைவே சூன்யே வேதாளா கந்தர்வாணாம் புறம் யசா. இந்த உதாரணங்களை இப்படி சொல்ல. சூன்யமான ஒரு இடத்துல வேதாளம் இருக்கு, அது இதெல்லாம் பயமிடுறான். கந்தர்வானாம் புறம்னா நாம் சின்ன குழந்தையாக இருக்கச்சே மேகங்கள்லாம் மேலே போச்சுன்னா கும்பகர்ணன் வரான், ராவணன் வரான், உத்தமத்தான் இடிக்கிறான்றெல்லாம் எனக்கு தோணும். சின்ன குழந்தைகள் சார் இந்த இதை சண்டை போட்டால் தோன்ற மாதிரி இருக்குது. கந்தர்வ நகரம்னு பேர். கந்தர்வ நகரம்னா ஒன்றும் இல்லாத சமாச்சாரம்னு அர்த்தம். அதுபோல் இருக்கக்கூடிய யசைவ சூன்யே வேதாளா கந்தர்வானாம் புறம் ததா யதா யதா ஆகாஷே த்விச்சந்திரத்துவம். கண் சரியில்லாதவனுக்கு இப்படி அமைச்சிருந்தா ரெண்டாக தெரியும். இல்லை கண்ணிலே ஏதோ தோஷம் இருந்ததுன்னா விசந்திரத்துவம்னு ஒரு தர்மம் வரும். இல்லைன்னா இப்படி பண்ணால் எல்லாருக்குமே தெரியும், ரெண்டாக தெரியும். ஆனால் ஒன்று ரெண்டாக தெரியுதுங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணங்கள். தத்தத்து சத்தியே ஜெகத்ஸ்திதி. சத்தியமான சத்துரூபமான பிரம்மத்தில் ஜெகத்தெல்லாம் தோன்றது அப்படின்னு உதாரணம் சொன்னார். நிறைய உதாரணமாக சொல்லிகிட்டே பெறாரு. அப்புறம் எது வாஸ்தவமும் எது பொய்யினார் அது சொல்கிறார். கிருஷ்யமானே கடே யத்வத் மிருத்திகா ஆயாதி வை பலாத் வீக்ஷமானே பிரபஞ்சேபி பிரம்மைவாபாதி பாசுரம் அப்படிங்கிற நிலம் எனக்கு தெரியல. கீழே சொன்னதான சாதன சதுஷ்டம் முழுக்க இருந்ததுன்னா நமக்கு நாம் பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது பிரம்மந்தான் தெரியுது. இவர்மம் தான் அபர்மம் தான் தெரியணும். இப்படி தெரியாச்சுன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். நீங்கள் தான் பிரம்மம், நீங்கள் பிரம்மம் தானே அப்படின்னு அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பாவம் கொண்டோம். விஷயமானே கடத்தில் எவ்வளோ வித்தியாசமான பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் மிருத்திகா தாங்க ரைட்டார். மிருத்திகாங்கிறது தான் ரைட்டார். எவ்வளோ பெரிய வீடை கட்டுறான், எவ்வளோ 50 மாடி 60 மாடி தான் கட்டுறான். எல்லாம் என்னது கடைசியில் மண். ஆனால் இதுதான் மண்ணு தான் சும்மா இருக்க முடியாதா? அந்த மண்ணுக்கு அன்றைக்கி எவ்வளோ விதம் வச்சு விசித்திரங்கள்லாம் கொடுத்து ஆச்சரியமாக கட்டி எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். விஷயமானே கடே யுத்தத்து மிருத்திகா ஆயாத்திவை பலாத். நீங்கள் சொன்னாலும் சொல்ல இருந்தால் இப்போ தயானந்த சொல்லுவார். ஒரு ஹாலில் போய் பார்த்தார், காமராஜ் ஹாலில். இது என்னன்னார், இது வால் என்னார். வால் என்னன்னார், சின்னதாக இருக்கும் அதெல்லாம் இருந்தார். வால்னா என்ன, வால்ங்க பார்த்துக்கு எதோ வேண்டும். வால்னு ஒன்று, ஹால்னு ஒன்று, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர். பெட்ரூம்னு ஒன்று, எல்லாம் வெவ்வேறு பேர்னால் சொல்லப்படுறதே ஒழிய ஆகாரம் ஒன்றாக இருந்தாலும் ஆகாரம் ஒன்றாக இருந்தாலும் நாமாக்கெல்லாம் கிடையாது. நாமபேதத்தினால ரூபபேதம், ரூபபேதத்தினால நாமபேதம்லாம் உண்டு. யதேமம் மன்மய கும்பா தத்தேகோபி சின்மய ஆத்மானாத்மவிபாகோயம் புதைவ கிரியத்தே புதை. ஆத்மானாத்மம்னு ரெண்டாக பிரிக்கப்படாது. ஆத்மா வேறு அனாத்மா வேறு இல்லை. ஆத்மா நாத்மா ரெண்டையும் விட்டுட்டு சைத்தன்ய மாத்திரமாக இருக்குதுங்கிறதாக நாம் புரிஞ்சுக்கணும். இப்படி சர்ப்பத்வேன யசாரஜ்ஜு சர்ப்பத்வேன யசாரஜ்ஜு ரஜதத்வேன சுக்திகா விநிர்ணீதா விமூடேன தேகத்வேன தசாத்மதா. இதில் 18 ஸ்லோகத்தில் தேகத்வேன தசா, தேகமாக சரீரத்தை நினைக்கிறோமே, இது ரொம்ப தப்பு. கடத்வேன யசா பிருத்தி கடத் படத்வேனைவ தந்தவ நிர்ணீதா விமூடேன தேகத்வேன தசாத்மதா கனகம் குண்டலத்வேன தரங்கத்வேன வைஜலம் விநிர்ணீதா விமூடேன தேகத்வேன தசாத்மதா. தேகமாக சரீரத்தை நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ மூலம். இப்போது என்ன இருக்குன்னா, ஒரு பவுனுக்கு வளையல் இருக்குன்னா வளையல்னு பார்க்குறாங்க, வளையல்னு பார்க்கல. பெரிவாவிரதம் மகாபெரிவாவிரதம் சொன்னால் துவைத்தத்தில் நம்ம ரொம்ப திருஷ்டி ரொம்ப நிறைய இருக்குது.
அத்வைத்தங்கிற எண்ணமானது நமக்கு வரதே இல்லை அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு ஜுவல்லரிக்கு போய் எல்லா கடையும் பார்த்தா இவனுக்கு வேண்டியதான ஒரு காசுங்க இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, விஷம் வந்துட்டான். இருந்துட்டு வேற என்ன தேடுறான். ஆக மொத்தம் தங்கம்ங்கிறதாக தெரிஞ்சுக்கல, தங்கத்தில் உள்ளதான் பொருள்களாக தெரிஞ்சின போது அது சொல்கிறோம் இல்லையா, அந்த யானை கண்டான், மரத்தை கண்டான், மரத்துள் மறைந்தது மாமது யானை, மரத்துள் மறைந்தது மாமது யானை, பருத்துள் மறைந்தது பார்முதல் போதும், பருத்துள் மறைந்து பார்முதல் போதும் ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாரோ அர்த்தம் சொல்கிறாரு. கணக்கும் குண்டலமாக இருக்குது, குண்டலத்தை அழிச்சிட்டு வேலை பண்ணானே வேற மாறுறோம். தரங்கத்வேன வேஜலம், அலையிறது தான் ஜலந்தான் அப்படியே மாறுறது தெரியுது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் எப்படி இருக்கு, கிரகத்வேனைவ காஷ்டாமி கட்கத்வேனைவ லோகதா மீர்நீதா விமூடேன தேகத்வேன தசாத்மதா. நிறைய விறகெல்லாம் குமிச்சு வச்சு நிறைய இது பண்ணியிருக்கான். மரத்தினாலேயே மரம் பண்ணியிருக்கு. மரத்தினால இந்த உட்டில் எல்லாம் பண்ணுறாங்க. பார்க்கும்பொழுது மரமாக பார்த்தாலும் அது காஷ்டம், வெறும் கட்டை தான். ஆனால் கிரகமாக ஆயிடுது. கட்கத்தேன லோகத்தான், லோகங்கிறது கட்க மாதிரி தோன்றுறது. நமக்கு அதெல்லாம் நிஜமாக இல்லை அப்படின்னு சொல்கிற. பீதத்துவம் ஹியதா சுப்ரே தோஷா பவதி கஸ்யசித் தத்தது ஆத்மனி தேகத்துவம் பஷ்யத்யஜான யோகதா. இப்போ என்ன பண்ணுற, கண்ணில் ஒரு காமால தோஷம் வந்து இதை பார்த்தாலும் மஞ்சளாக தெரியுது. ஆனால் அது தோஷத்தினாலே எவ்வளோ நிஜமான மஞ்சளுங்கள்ல. பீதத்துவம் ஹி யதா சுப்ரே தோஷாத் பவதி கஸ்யசித் தத்தது ஆத்மனி தேகத்துவம் பஷ்யத்தி அஜ்ஞான யோகதா அப்படின்னு சொல்கிறார். கடநாம்னா யதா பிருத்தி படநாம்னா ஹி தந்தவஹ ஜகன்னாம்னா சிதாபாதி. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது. ஜகத்துன்னு தோன்றதெல்லாம் சித் ஸ்வரூபந்தான். அதனால் எல்லாம் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அது ட்ரீ கான்ஷியஸ், இது ஃபுட்டு கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, உண்மை இதுதான். ஆனால் விவகாரத்துக்கு எல்லாம் ரொம்ப ரைட்டாக தோன்றுது. கடனாம்னா யசாவிருத்தி படனாம்னா ஹி தந்தவஹ ஜெகன்னாம்னா சிதாபாதி ஞேயம் தத்வதபாவதா. அதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று சொன்னார். இன்னும் மேலே சொல்லும் பொழுது யசா சசி ஜலே பாதி, தேகத்தையும் ஆத்மாவையும் பிரித்து காட்டக்கூடிய இடம். எத்வதக்னோ மணித்வம் ஹி மனோவா வன்னிதா புமான் தத்ததாத்மனி தேகத்துவம் பஷ்யத்யஜான யோகதா. அக்னியை பார்த்து மணி மாதிரி இருக்கா, பார்த்தா மணின்னு சரி மணின்னு நினச்சிட்டு அக்னியை தோடுறான். அக்னியை நினச்சிட்டு ஓஹோ கல் போல் நினைக்கான். இந்த இதில் இப்போ பண்ணுவோன்னு உண்டோம். நம்ம துரியோதனன் ஸ்தலத்தை ஜலமாக நினைச்சான், ஜலத்தை ஸ்தலமாக நினைக்கிறான். ஏமாற்றத்தில் வருதோ இல்லையா, அது மாதிரி வரதாடங்கள்லாம் வழக்கம். யதைவ திக் விபர்யாசா மோகாத் பவதி கஸ்யசித் தத்தது ஆத்மனி தேகத்துவம் பஷ்யத்யஜான யோகதா. இதெல்லாம் ஆத்மாவை போய் அனாத்மாவை நினைக்கிறதுங்கிறது எப்படின்னா மாறி நினைக்கிறது. கிழக்க மேற்கன்னு நினைக்க, மேற்க கிழக்கன்னு நினைக்கிறது. எங்கே பார்த்தாலும் இந்த மத்திய கைலாஸ் பார்த்தா அது இருக்க மூலையாக இருக்குது. இங்கே எந்த திக்கில் இருக்கேன் சட்னி எனக்கு முதல்ல ரொம்ப நாளைக்கு எந்த திக்கில் இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் எனக்கு. இந்த திக்கில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்காது. கிழக்கா மேற்கா தேக்கா மறக்க முடியாது. அதனால் திக்விபர்யாசங்கள் கிழக்க மேற்கா கிழக்கா நிற்குது. இதுபோல் ஆத்மாவை தேகத்தை ஆத்மானும்
நினைக்கக்கூடியதான ஒரு இது நமக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ ஏவம் ஆத்மனி அவித்யாதா தேகாத்தியாசோஹி யாயத்தே, ஆத்மாவில் தேகமாக சேர்த்துட்டு நாம் ரெண்டு நினைக்கிறது ரொம்ப பைத்தியகாரத்தனமான விஷயம்னு சொல்கிறார். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு புது விஷயம் பண்ணிருக்கார். விவேக சூடாமணியம் இந்த நம்ம இந்த மறந்து வச்சு அபரோக்ஷானுபூதியிலையும் மட்டும் ஒரு விஷயம் சொன்னார். சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு ஒன்று உண்டு. இது எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். இதில் தேதூர் சாஸ்திரம் ரொம்ப தீவிரமாக சொல்லி பிராரப்தம் இல்லை அப்படிங்கிற சித்தாந்தம்னு சொல்கிறார். பிராரப்தம் இல்லைன்னு சொன்னான்னா பிராரப்தம் இல்லைன்னு சொல்லல, பிராரப்தம் மாட்டு வந்துட்டுருக்கு, அது போயிட்டே இருக்கு. நமக்கு எப்படி சஞ்சிதத்துவ சம்பந்தம் இல்லையோ, ஆகாமியோட சம்பந்தம் இல்லையோ, நமக்கு சம்பந்தமே இல்லை. கர்த்தாவுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத சொல்கிறேன். இங்கே அந்த இடத்துல சத்தஜானோதயாதூர்த்வம் பிராரப்தம் நைவ வித்யதே தேகாதீனாம் அசத்வாத்து யசா ஸ்வப்னோர்வபோததா. தேகத்தில் எப்படி சஞ்சிதம் ஆகாமி அப்படிங்கிறது பின்னாடி வருமா இருந்தாலும், இப்போ பிராரப்தங்கிறது இங்கே வருது. எதுக்கு வருது? சரீரத்துக்கு வருது. சரீரத்துக்கு வந்தால் உங்களுக்கு என்ன விஷயம்? ஆத்மாவுக்கு சம்பந்தம். இது வேடிக்கையாக யாரோ சாஸ்திரம் சொல்லுவாலும், அது தேதி சாஸ்திரம் நம்ம ரைட்டுன்னு வரோம். வேடிக்கையாக சொன்னார். எப்படின்னு சொன்னால், தசரதர் இருக்கார். தசரத காலம் ஆகிட்டு, தசரத காலம் ஆகிட்டால் கௌசல்யையும் சுமித்தையும் சுமங்கலியாக இருக்கா, இவர் மட்டும் ஒத்தியாக இருக்காருன்னு யாரோ சொல்லுவார். 3 பேரில் ஒருத்தர் போயிட்டாக்க ஒருத்தர் தான் போனவர். அதனால் இவர் விடவைன்னு சொல்லாங்க வர. அதனால் பிராரப்தங்கிறதான ஒரு விஷயம், அனுபவித்து தீர்க்கக்கூடியதான் விஷயம். ஆனால் இதுக்கு உண்டுன்னு சொன்னவா இப்போது எவ்வளவோ புஸ்தகங்களில் பிராரப்தம் கேட்டால் இருந்தால் ஆகும் அப்படிங்கிறான். இந்த பிராரப்தத்துவம் ஜென்மாக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான். எது சொன்னாலுமே எந்த ஒரு கர்மாவும் வாஸ்தவமாக இல்லைன்னு சொன்னால், கர்மண்ய கர்மயோ பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா ச புத்தியமான் மனுஷேஷு சைக்ஷு கிருஷ்ணகர்ம கிருத்துங்கிற ஸ்லோகத்தை பார்க்கணும். எந்த கர்மாவாக இருந்தாலும் கர்த்தாவை சேருமே ஒழிய கர்த்தாவாக இல்லாத அசங்கனார் நம்ம இடத்துல எதுவும் ஒட்டுறதில்லைங்கிறது பிராரப்தத்துக்கும் சேர்ந்தது தான் சொல்கிறார். அந்த மாதிரி இதில் அது சொல்கிறார். கதம் கர்ம ஜன்மாந்தரீயம் சத்து பிராரப்தமிதி கீர்த்தித்தம். பிராரப்தனிதுக்கு பேர் ஜன்மாந்தரத்தில் பண்ணி இப்போ ஜென்மா கொடுக்க ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதுக்கு பிராரப்தமிதி கீர்த்தித்தம். தத்து ஜன்மாந்தராபாவாத்து பும்சோ நைவாஸ்தி கருகி. 92வது ஸ்லோகம். ஜென்மாவே எனக்கு கிடையாது, ஜன்மாந்தரம் ஒன்று இருந்தது, அதில் ஒரு கர்மா, அதில் பாக்கியாக இருக்குதுன்னு சொன்னதுங்கிறது. அதாவது விவேக ரீதியாக ரொம்ப நாள் பார்த்தோம்னா, நனிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதகா நமுமுட்சு நவே முக்தா இத்தேஷா பரமாத்மதா இத்தேஷா பரமார்த்ததா அப்படிங்கிற வாக்கியத்தில் மாண்டூக்கியம் எப்படி சொல்கிறாரோ அதே விஷயத்தை தான் நமக்கு உற்பத்தியும் இல்லை, பிரளயமும் இல்லை, இதுவும் கிடையாது, ஒரே சைத்தன்யந்தான் சொல்லுது. ஜன்மாவை இந்த பிராரப்தமானது வந்த அதனால தான் பிராரப்தம் தான் அனுபவிச்சுட்டு போகிறதும் பேசாமல் இருக்கிறது இல்லை. அனுபவிச்சுட்டு போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலன்னாலும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த இது உடம்பு சரியில்லைன்னு கத்திண்டே இருக்கிறது மட்டும் பிராரப்தம் இல்லையே. பேசாமல் சகனம் சர்வதுக்கானாம் அப்பிரதீகாரபூர்வகம் அப்படின்னு இது திதீக்ஷண சோபம். ஆனால் தத்து ஜன்மாந்தராபாவம், ஜன்மாவே இல்லாதபோது ஜன்மாந்திரம் இங்கேருந்து வந்தது. நைவ கரிஹிஜித் சொப்பன தேகோ யதாத்தியஸ்தா ததைவாஹம் ஹி தேகக அத்தியஸ்தஸ்ய குதோ ஜன்ம
ஜன்மாபாவே புதக்குதா. சொப்னத்தோடு துவகம். சொப்னத்தை இளபட்சமாக இருந்தால் வயசான பிறகு சின்ன சொப்பனங்கள்லாம் தெரிஞ்சிருந்தான்னா அந்த தேகத்தில் எவ்வளோ வாஸ்தவமான நமக்கு சம்பந்தம் இல்லையோ அந்த சம்பந்தம் இதுக்கு இருக்கிறதா நினைக்கிறதுனால வருது. அதனால இதில் தப்பு. உபாதானம் பிரபஞ்சஸ்ய மிருத்பாண்டஸ்யைவ கத்யதே அஜ்ஞானம் செய்வ வேதாந்தைஹி தஸ்மின் நஷ்டே க்வ விஸ்வதா. வாஸ்தவமான ஒரு உபாதான காரணமாக உள்ள பிரபஞ்சமானது மிருத்பாண்டத்தை தவிர வேறொன்றும் இங்கே இல்லை. அஜ்ஞானம் செய்வ வேதாந்தைஹி தன்னிஷ்டை விஸ்வதா குதா. இது இல்லாத போது விஸ்வங்கிறது இல்லவே இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்கிறார். ரஜ்ஜு ரூபே பரிஜாத்தே சர்ப்பகண்டம் ந திஷ்டதி அதிஷ்டானே ததா ஜாத்தே பிரபஞ்சா சூன்யதாங்கதா. அதிஷ்டமான ரஜ்ஜுவை போயிடுத்துன்னா இங்கேருந்து சர்ப்பமானது இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, தேகஸ்யாபி பிரபஞ்சத்வாத் பிராரப்தாவஸ்திதி குதா அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் வக்தவீஸ்வதின்னு 7 ஸ்லோகம் சொல்லுகிறார். தேகஸ்யாபி, தேகங்கிறதும் பிரபஞ்சத்துக்குள்ள அந்தர்கதமான விஷயம். பிராரப்தம் இதில் பாக்கியம் இருக்குது உடம்பில் இருக்குன்னு சொல்கிறதுங்கிறதும் அப்படி சரியில்லை. பின்ன எதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னார்? இவ்வளோ புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அந்த சூத்திர பாஷ்யத்திலாம் யாவர் அதிகாரமோ ஸ்திதி அதிகாரிகானா இல்லை இந்துன்னு சொல்லிக்காலன்னா அஜ்ஞானி ஜனபோதார்த்தம் பிராரப்தம் வக்தவீஸ்வதி. அஜ்ஞானியாக இருக்கிறவனுக்கு சொல்லுது. நனிரோதோன்னு ஜோப்தின்னு போது அதுபோல் பிராரப்தம் கூட இல்லைங்கிறதாக நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். பிராரப்தம் இருக்கிறதா நினச்சின்னு நீங்கள் பேசின்னு இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள்லாம் பண்ணுறீங்க. நிஜமான இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படியே பிராரப்தத்தை சொன்னார். க்ஷயந்தே சாஸ்ய கர்மாணின்னு போட்டதுனால பகுவச்சனத்தினால பிராரப்தம் சஞ்சிதம் ஆகிய 3 சேர்ந்து போதும் ஒரு அர்த்தம். பிராரப்தம் சஞ்சிதம் 2. பிராரப்தம் க்ஷயந்தே சாஸ்ய கர்மாணின்னு போட்ட எல்லாம் பொறுத்து அப்போ கர்மான இதையும் சேர்த்துக்கணுங்கிறதாக பாவத்தை சொல்கிறாங்கிறதாக தஸ்மின் திருஷ்டே பராபரே க்ஷயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரேன்னு சொல்கிற இடத்துல இதுவும் சேர்ந்து போகிறதுங்கிறதான விஷயந்தான் உண்மை தெரிஞ்சுக்கணும். பகுத்வம் தன்னிஷேதார்த்தம் சுத்தியா கீதம் ஸ்புடம். மூணுத்தம் சொல்லுங்கிறது பேருக்காக சொன்னதே விழிய வாஸ்தவமாக இல்லைங்கிறதாக சொன்னார். அதனால் பிராரப்தங்கிறது நமக்கு செல்லாததான ஒரு பதார்த்தமாக உள்ளதுதான்னு சொன்னார். சொல்லி பிராரப்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 15 யோகாபியாசமாக இதை பண்ணாதான் நமக்கெல்லாம் நன்னா வருங்கிறது சொல்கிறாருங்க. அங்கே சொல்கிற என் மூலம் சர்வபூதானாம் என் மூலம் சித்தபந்தனம் மூலபந்தா சதா சேவியா யோகோசோ ராஜயோகினியோ. ராஜயோகத்தை சொல்கிறேன்னு ஆரம்பித்து எல்லா விதமான இது கட்டுப்பட்டு நிறுத்துறது அப்படிங்கிறதாக சொன்ன விஷயத்தை அதில் சொல்கிறார். கடைசியாக பார்க்கும்பொழுது 15 அங்கங்கள் சொல்கிறார். யமனே மாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானன்னு 8 தவிர ஒரு 17 அங்கங்கள் சொல்கிறார். யமாதி 15 சொல்கிறார். இந்த இடத்துல விசேஷமாக சொல்கிறது 15 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தஸ்மான் நிதித்தியசேத் ஜிஜ்ஞாசு ஸ்ரேயசே சிரம். எப்பொழுதும் அபியாசம் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு நிதித்தியாசனம்னு அதே நினச்சிட்டு வேறொன்று நினைக்காமல் இருக்கிறது வேணுமோ இல்லையா? அதுக்காக என்னென்ன முன்னாடி பண்ணணுங்க? யமஹா நியமஹா தியாகா மௌனம் தேசஸ்ய காலதா ஆசனம் மூலபந்தஸ்ய தேகசாமியம் திருக்ஸ்திதி பிராணசம்யமனம் செய்வ பிரத்யாஹாரஸ்ய தாரணா ஆத்மத்தியானம் சமாதிஷ்ய புரோக்தான்யங்கானி வைக்கிரமாத்.
15 அங்கங்கள் இதை சொல்லி இதை விஸ்தாரமாக சொல்கிறது முடிக்கிறதுக்காக இந்த அடுத்த 100வது ஸ்லோகத்துக்கு மேலே ஆரம்பிக்கிறார். இப்படி உள்ள ஒரு விஷயத்தில் இதுக்கு மேலே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால, அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கடைசி 2-3 ஸ்லோகத்தை சொல்லி இத்தனை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடுத்த வர நான் பண்ணுறதுக்கு பெரிய அனுகிரகம். திருஷ்யம் சதிருஷ்யதாம் நீத்வா பிரம்மாகாரேண சிந்தையே வித்வன்நித்ய சுகே திஷ்டேத் திஷ்டேத் தியம் சித்ரூப பூர்ணயா. திருஷ்யத்தை அதிர்ஷ்டத்தினால போக்கி பிரம்மாகாராக பிரம்மஸ்வரூபமாக எல்லாத்தையும் நாம் நினச்சிட்டு நித்திய சுகமாக இருக்கிறதுலே நாம் எப்பொழுதும் லயிச்சிருக்கணும். ஏபிஹி அங்கே சமாயுக்தா ராஜயோகோ உதாஹிருதா கிஞ்சித் பக்வகஷாயானாம் திருடயோகேன சஞ்யுதா. யோகங்கள் பண்ணும்போது ஹடயோகம் கூட சொல்கிறார் இவர். ஹடயோகம் பண்ணுறதும் ரொம்ப சுலபமான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் போட்டு பண்ணினோமா ஏபிஹி அங்கை சமாய்கின்ற 15 அங்கங்களோடு கூடி இருந்தோமே ஆனால் ராஜயோகம்னு பேர். இதுக்கு கிஞ்சித் பக்வகஷா கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதுலேருந்து சுலபமாக ஹடயோகேன சஞ்யுதா. இதுக்கு மேலே சொல்கிறார் பரிபக்வம் மனோ ஏஷாம் கேவலோயம் ஹி சித்திதா குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம் சுலபவோ ஜவாத். நமக்கு குரு பக்தி தெய்வ பக்தி, குருவை முதல்ல போட்ட குரு பக்தி தெய்வ பக்தி ரெண்டு போட்டு இதில் விசேஷமாக சொல்லும்பொழுதோ இந்த ஒரு ஸ்லோகமானது என்னதுன்னு சொல்லனாலும் சங்கராத்வனி சங்கருடைய அத்வைதம்னு சொல்கிறார். அந்த சம்சாரத்வனிதாபானுகிரண புரோத்பூத தாஹவ்யதா கின்னானாம் ஜலகாங்ஷயா மருபுவி भ्रान्त्या परिभ्राम्यताम् इत्यासन्न सुखाम्बुधिं सुखतरं ब्रह्मद्वयं दर्शयन्ती एषा शङ्करभारती विजयते निर्वाणसन्दायिनी. இதில் விவேக் சூடாமணியில் கடைசி ஸ்லோகம் எப்படி பண்ணுறான்ற சம்சாராத்தனி தாபபான்னு சம்சாரங்கிறதான கடலில் இதை சம்சாரங்கிறதான ஒரு இதில் ஒரே வெயில் அடிக்கிறது. சம்சார அத்தனி வெயில் கொளுத்துறது 40 டிகிரிக்கு மேலே போயிடுத்து. சம்சாராத்தனி தாபபானுக்கு வெயிலில் வேகிறது மண்டை. தாபபானுக்கிறன நல்ல வெயில் காயிறது. புரோத்பூத தாகவியசா நல்ல ஜலம் வேறு குடிக்கணும் போல் இருக்கு. குடிக்கணுன்னா என்ன பண்ணால் இங்கேருந்து ஓடுறான், அங்கே ஜலம் இருக்குது, இங்கே ஜலம் இருக்குது, ஓடுறான் போனால் ஓடுறதையும் உள்ளது. புரோத்பூத தாகவியசா கின்னானான் திருப்தி வந்துருக்கான். ஜலகாட்சியாக ஜலம் வேணுங்கிற எண்ணத்தை கேட்குறான். மறுபுகி பலந்தா பரிபிராமியதாம் அந்த மிரேஜில் போய் தேடிகிட்டே இருந்தான். ஆனால் அப்போ தெய்வாத்து தாகவியசா என்ன மறுபான்ஷியா ஜலபிராந்தா பரிபிராமியதாம் அத்தியாசன்ன சுகாம் ரொம்ப கிட்டக்கு இருக்குது. ஜலப்பா கவலையே படாது. அத்தியாசன்ன சுகாம் ரொம்ப கிட்டக்கு ஒரு ஜலம் இருக்குது, நீ எடுத்து சாப்பிடலாம். என்னன்னா அத்தியாசன்ன சுகாம்புதியும் சுகநிதியும் பிரம்மாத்வை பிரம்மமாகிற நானே தான் அந்த தாகமாக இருக்கேன். அப்படி இருந்தேன்னா உனக்கு இங்கே இந்த ஜலத்தை எடுத்து சாப்பிடாண்டாம். அதே ஜலமாக இருக்குது. டாக்டர் சொன்னால் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஜலமே கேட்டுவான். ஜலம் நான் தாகமாக இருக்கேன் கேட்போம். அதுபோல் அத்தியாசன்ன சுகாம்பதியாக பிரம்மாத்வையும் தரிசயந்தி இது அப்படியே காட்டுறது. ஏஷா சங்கர பாரதி சங்கருடைய பாரதியாக இந்த வேதாந்தமானது நமக்கு எல்லாத்தையும் காட்டக்கூடியதாக அமையிறதுங்கிறதாக சொல்கிற வழக்கம். ஏற்பட்டதான பிரகரண கிரந்தங்களில்
எவ்வளோ விஷயங்கள்லாம் பெரியவா நிறைய சொல்லியிருக்கா. அதில் சில விஷயத்தை இன்றைய தினம் எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு ஏற்பட்டதுக்கு நன்றியை சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி மேலும் நன்னா வளரணுங்கிறதாக ஆசீர்வாதம் கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவா.